வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நான் உங்கள் அஸ்வின். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் இருக்கிற என்னென்னு சொல்கிறோம் அம்மா ரங்குலன்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த உதவி தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது இந்த அங்கிளும் இந்த அம்மாவும் வந்து முதலும் இந்த கிராமத்துக்கு உதவி செய்திருக்கிறோம். அதாவது சைக்கிள்கள் வழங்கியிருக்கிறோம். முதலாவது சைக்கிள் எங்கே யூடியூப் சேனலாக முதலாவது சைக்கிள் வழங்கினேன். இந்த கனடாவில் இருக்கிற இந்த உமாகேஸ்வரன் ஜோகராணி அவர்கள் தான் கனடாவிலிருந்து முதலாவதாக இந்த சைக்கிளை வழங்கியிருந்தார்கள். அதோட வந்து இப்போ வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக புத்தக பேக்குகளையும் வழங்க சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 30 பேக்குகள் எல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு வீட்டையும் வந்துட்டோம். அதோட உண்மையில் நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கும் என்ன நல்ல பேக்கு. மற்ற முக்கியமாக அவர்கள் வந்து படிப்பு சம்பந்தமான உதவி தான் செய்கிறதுக்கு மும்முரமாக வந்திருக்கிறோம். உண்மையாகவே நல்ல எங்கள் சார்பாக நன்றியை சொல்லணும் சொன்னால் உண்மைக்கு அப்படியே கதைச்சு கொண்டு போகிறோம். அவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் உண்மையில் இப்படி உதவிகள் செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொருத்தரும் இல்லைன்னு சொன்னால் அதுகளுக்கு நாங்கள் போகிற நேரங்களில் சாப்பாடு கொண்டு கொடுக்குற டைமில் தங்களுக்கு படிக்கிற பேக்குகள் கொப்பிகள் சைக்கிள்கள் எல்லாம் கேட்கக்குள்ளே எங்களுக்கும் யாரும் இல்லை செய்கிறதுக்காக இப்படி வார உறவுகள் உண்மையில் எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். கொடுக்குறதாலும் எவ்வளவோ சந்தோஷப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த சைக்கிள் ஓடைகளையும் சரி புத்தக பேக்கை இல்லாமல் புதுசாக கொண்டு போய்களையும் சரி இந்த தந்தவியலை தான் உண்மைக்கு யோசிப்பினோம். என்ன அதோட முதலாவதாக தொடக்கி விட்டதே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. அந்த ஆரம்பமே இவர்தான் சைக்கிளை தானா முன் வந்து ஒரு பிறந்த நாளுக்காக சைக்கிள் எடுத்து கொடுங்க. அதோட இன்னும் இதை பார்த்தா அப்புறம் இன்னும் ஒரு அம்மா சைக்கிள் எடுத்து கொடுத்தா இப்ப அடுத்ததாக இன்னும் ஒரு அம்மா வந்து சைக்கிள் எடுத்துருக்கா. என்னன்னு சொன்னா பிறந்த நாள் கல்யாண நாள் என்று நாங்கள் சொன்னா தானே அப்படியானதுக்கு நீங்கள் செல்ல சின்ன உணவு கொடுக்காம இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கொண்டு கேட்டதாக இப்படியே பலர் அடுத்த நாளைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க போகிறோம். அப்படியே படிக்கிற பிள்ளைய நாங்கள் வந்து உங்களை கேட்குறோம். உங்களால் இயலக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி தயவு செய்து நீங்கள் செய்தால் நாங்கள் அதை கொண்டு சரியான முறையில் சேப்பம்னு சொல்லித்தான் சொல்கிறோம். அதாவது அந்த இந்த எங்களுக்கும் தெரியும், எங்களை பற்றியெல்லாம் ஃபுல்லாக அவருக்கெல்லாம் தெரியும். நல்ல இதாக கதைப்பார். நாங்கள் இப்போ நம்பிக்கையை உடைக்க மாட்டோம். யார் எப்படி வச்ச நம்பிக்கை 100க்கு 100 பணத்தை போட்டுட்டும் உங்களால எவ்வளவுக்கு ஏழுமோ அவ்வளவுக்கு நீங்க செய்யுங்க. உங்களோட நம்பிக்கைன்னு சொல்லி பேக்கு கொடுங்கன்னு சொல்லல. நீங்கள் இப்படி உங்களால் இதுக்குள்ள எவ்வளவு கொடுக்கலாமோ நீங்க ஏதோ பார்த்து 25 28 நீங்க வாரதை கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கதைச்சு எல்லாமே ஏற்பாடு பண்ணி இல்ல முன்னுக்கே சொன்னாரு. நீங்க 20 21 பேக்குக்குள்ள டார்கெட் பண்ணினேன். நாங்கள் வந்து 30 பேக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொன்னால் ஓகே. இப்போ நீங்கள் எப்படி அந்த பேக்குகள் என்னென்ன இதில் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்களா இப்போ என்ன? ஓகே. இப்போ அதோட வந்து அவங்களோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டுறோம். என்னென்னு சொன்னால் உண்மையில் அவியல் இல்லாட்டா இப்போ நாங்களும் இல்லை. அதோட வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படியா சேர்றதை வந்து இப்படி தான் நல்ல உள்ளங்களாலான இப்படியான உதவிகளால் படிக்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக இப்போ காலத்துக்கு இப்படி ஒரு உறவுகள் இருக்கிறபடியாக தான் இப்படி எல்லாம் சோசியல் மீடியா மூலம் அறிமுகமாக உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். கொடுத்தவர்களுக்கும் சந்தோஷம், அதை வாங்கி கொடுத்த எங்களுக்கும் சந்தோஷம், அதை வாங்கினவர்களுக்கும் சந்தோஷம், இவர்களுக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. ஓகே. நாங்கள் இப்போ நடுகையில் காய்ச்சி கொண்டிருக்காமல் நேரமும் வந்து கொண்டிருக்குது. கொண்டு கொடுக்கல அந்த பிள்ளைகளை எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே போவோமே. ஓகே. நாங்கள் முதலே பேக் எல்லாம் எடுத்து நாங்கள் வச்சுட்டோம். இனிமேல் நாங்கள் கடையில் எந்த கடையில் எடுத்து நாங்கள் எப்படி பேக்குன்னு சொல்லி கடை மூலம் பார்த்துட்டு கொடுக்கல எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வேணா. ஓகே. இப்போ நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னே யாராவது எங்கட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க. இப்போ வந்து நாங்கள் பேக் கடைக்கு வந்திருக்கோம். முதல்ல இந்த கடை வீடியோ போட்டு நாங்கள் அந்த கொமர்ஷியல் பேங்குக்கு பக்கத்தில் உள்ள கடை தான் இந்த கடை. இங்கே கொஞ்சம் மலிவாக இருக்குது. புத்தக பையெல்லாம் மலிவாக இருக்குது. நாங்கள் முதல்ல எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். உள்ளவே வாங்கும் அந்த பேக் எப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வருவோம். வாங்கும். ஓகே அண்ணா வணக்கம். அந்த பேக் ஆர்டர் பண்ண பேக்கு வந்துட்டு தானே? ஓகே கொண்டு வாங்க. தம்பி நினைக்கிறீங்களா? தம்பி கீழே இவர் நடுவலும் தூக்கி பிடிச்சு நிற்குவாங்க. நம்ம இந்த பேக்கை பார்ப்போம்.
ரெண்டு மாடல் வந்துருக்கா ரெண்டு ரைட் ரெண்டு கலர் தான் இருக்கு ரெண்டு கலர் தான் பண்ணிருக்கேன் இந்த கலர்ல 15 வந்து கூடாது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பேக் இருக்கா இல்ல இல்ல கூடாது ரைட் கூட கூட ஆமாம் ராக்கள் கொடுக்க சொல்லினவியல் அதால கொடுக்க சொன்னங்க இது படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கணும் வேற ஒரு ஆக்களுக்கு இதே இல்லை வேற ஒரு ஆக்கள் இது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் செய்கிறது மற்ற உதவிகளை போகிறதில்ல 15 விடாங்க இல்ல 15 விடாங்க ரைட் ஓகே ரெண்டு கலர்ல இருக்கு இந்த கலர் காட்டும்போது கருப்பா கருப்பு அந்த கருப்பு தான் அதுல border வந்து இங்கே பேக் நல்ல பெருமதியான பேக் இங்கே பேக் அகலத்துக்கு அமர்ந்து கிடாக்கு புத்தகங்கள் அது நல்ல பெரிய பேக் ஓகே எல்லாமே வைக்கலாம் நல்ல சைக்கிள் ஓகே இதில் 3 இது வைக்கலாமே மூண்டு சிப் இருக்கு ஓகே டிபன் பாக்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி 30 பேக் இருக்கு என்ன 15 ரைட் அப்படி 30 இந்த பேக்கில் ஏதாறீங்களா சரி ஓகே இந்த பேக்கில் வச்சு தாங்க அப்படியே 30 சரியான நவனி இருக்குது தானே 30 பேக் இல்லை நீங்கள் சரி போட்டு தான் வச்சு நான் செக் பண்ணி தான் நல்லா தான் ஆறு அண்ணா இல்லை 4 பேக் இருக்கு இல்லைண்ணா 4 ஓ 4 20 26 இல்லை 4 30 ரைட் ஓகே 30 பேக் சரி என்னப்பு சின்ன பிள்ளைகள்லாம் நிற்கிறேன் பிள்ளை நாங்கள் பேக் எடுத்துட்டு எந்த சரியா நாளைக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் வீட்டில் பார்சல் அனுப்பி போட்டு அப்படியே வந்து மேண்டு போகிறோம் நாளை தான் கொடுப்போம் அந்த அச்சியா 300 தான் கொடுக்க சொன்னது ஓ சரி சரி என்னது வரமாட்டாங்க அந்த கஷ்டப்பட்ட காசுக்காரங்க அவனை வேலை அப்படியே 30 பிள்ளைகளும் கொஞ்சம் கிராமத்துக்கு 30 பிள்ளைகள் புனிதனவர் இருக்குல்ல திருமால்புரம் சொல்லி தெரியுது உங்களுக்கு அந்த வள்ளிவீர கோயில் அந்த ரைட் ஓகே பாரு அம்மா என்னன்னு வந்தாங்களோ நீங்க பில்ல போடுங்க நீங்க சொன்ன விலைக்கு பில்ல போடுங்க ரைட் ஓகே அதுக்கு அண்ணா இங்க மலிவண்ட வழியா தான் நாங்க யாழ்ப்பாணம் கூட போனாங்க முந்தின நாள் யாழ்ப்பாணத்திலேயும் பார்த்துட்டு உங்கள்ட்ட மலிவண்ட வழியா தான் நாங்க எடுக்கிறோம் உங்களுக்கு அது எல்லா விளையாட்டு ஜாமனும் வீட்டு விடாது அவன் சும்மா நித்திரியால் எழுந்தினாரு கொண்டு இல்ல இல்ல இருக்கட்டு ஒரு ஃப்ராங்க் அடிச்சு விட்டா அது அதுவும் ஒரு வேலையை விட்டுருக்கு தானே ரைட் ஓகே 36,000 சரியா ஓகே நாங்கள் காட்டுங்க 36,000 ரூபா என்ன பூ ரைட்டா இதோட மாதிரி அப்படி கொடுங்க இதெல்லாம் பாருங்க இதோட மாதிரி ஆளுக்கு விளையாடு தாங்க சரி அண்ணா கணக்க வேலைடாக்கு நின்று சைக்கிள் எடுக்கணும் அடுத்தது நாங்க என்ன டுமாலா மலிவுக்காண்டு டுமாலா வந்து நல்ல சைக்கிள் இல்லை பேர்ல கொண்டு வர இல்லாத நல்ல குவாலிட்டியான சைக்கிள் இருக்கு அது அந்த குவாலிட்டியில சைக்கிள் தம்பிக்கு என்னன்னு சொன்னா இந்த அம்மா வந்து டுமாலா சைக்கிள்லாம் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த அதே சொல்கிற மாதிரியே நாங்கள் அந்த பிராண்டை கொடுத்துருக்கா ஓ என்னது ரைடு எல்லாமே அதே மாதிரி தான் கிடக்குது அது கொஞ்சம் பார் கொஞ்சம் ஒரு சொட்டு வளையல் எல்லாமே ஒரே மாதிரி தான்
சரி நான் அப்படி இது நான் டுமாலாவுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன போ சைக்கிள் மேலே நல்ல சரி இதெல்லாம் கூடாது அம்மா இதெல்லாம் கூடாது வாங்க நாங்கள் இதை வச்சுக்கொண்டு போவோம் பிள்ளைக்கெல்லாம் வாங்க பிள்ளைங்க அப்பச்சட்டி வேண்டேல ரைட் ஓகே அப்பச்சட்டி வேணுமா பாருங்க ஒரு பேர் நான் லிஸ்ட்டாக பார்க்குறேன். ஓ எடுங்க ஒன்று ஒரு அப்பச்சட்டி ஒன்று எடுங்க நான் போட்டு வரேன் சரியா ஓகே இப்போ நாங்கள் உண்மையாக இந்த புத்தக கடையில் பொருள் நிறைய வழியாக தான் வாங்கியிருக்கிறோம். நீங்களும் வந்து பள்ளிக்கம் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையான இந்த புத்தக பேக்கெல்லாம் இந்த கடையில் வந்து வாங்குவோம். உண்மையாகவே இந்த அந்த போட்டு அப்படிங்கிறதா திருப்பம் பிடிங்க நாங்கள் வீடியோ போட்டு இந்த கடைக்கு முதல்ல வீடியோ போட்டுறாங்க. நெல்லியடை சிக்னல் சந்தைக்கு முன்னாலே இருக்குது இந்த கடை. நீங்கள் தேவையானாக்கள் வந்து இங்கே எல்லா பொருளும் வாங்கலாம். மலிவா சின்ன கடையை நினைக்காதீங்க உண்மையில எல்லாமே மலிவாக இருக்கு இங்கே வந்து வேண்டி கொள்ளுங்க. ஓகே வாங்க போட்டு வரோம் பாய் பாய் ஓகே. இப்போ வந்து பிள்ளைகளை வந்து இதில் ஓகே நாங்கள் இந்த ஊருக்குள்ளே இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தக பை கொண்டு வந்துட்டோம். வாங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் தூக்கி ஒரு ரைட் வாங்க இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளா என்ன ஒவ்வொரு பிள்ளைகளா புத்தக பையை கொடுப்போம். வாங்க தங்கச்சி வாங்க இந்தாங்க சரியா ஓகே. இந்தியாவில் நில்லுங்கோ வா அங்கால நில்லுங்கோ வாங்க தங்கச்சி வாங்க வாங்க தங்கச்சி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டா ஓகே ரைட் எனக்கு கொடுங்க கேட்டால் விளங்குமா வாங்க தங்கச்சி வாங்க சரி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க பொழுத்தினா கொடுப்போம் இது என்ன வாங்க ரெண்டும் பேருமே அந்த ஓடக்கூடாது என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை புத்தக பேக் என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? எந்த பள்ளி கொடுக்குறீங்க? வேலை ஆள் சின்ன ஆளாக கிடாக்கா சரி ஓகே வாங்க. என்ன தம்பி பக்கமே ரைட்டா தம்பி வாங்க சரி கட்டிக்கார் நீங்களும் படிக்கிறீங்களா? வேணும் அக்காண்டு டியூஷன் கிளாஸுக்கு போயிட்டா அக்காட கொண்டே கொடுக்கணுமா கட்டிக்கா அப்பா சேர்ச்சுக்கு போயிட்டு சரி சரி வாங்க. அது இந்த சேர்ச்சுக்கு போன பிள்ளைகள்ட்ட அந்த 2 பிள்ளைகளுக்கும் இவர்கிட்ட கொடுத்துருக்கு. ஓகே ரைட் சரி ஓகே அவள் கிளாஸுக்கு போயிட்டாவா ரைட் கிளாஸுக்கு போனோடையா உங்களுக்கு உங்களோட தந்துருக்கு. எத்தனை பேர் 27 பேர் ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போய் 27 பேர் ரைட். அதுலேயும் சரியான வேண்டிய இல்லாமல் கஷ்டம் இருந்தால் அங்கால அந்த 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 27 பேரே முடியும் இல்லை அடுத்த பேக் அடுத்த சுற்றி இல்லை நான் அடுத்து தமிழன் கிளாஸுக்கு போயிட்டாராம். அப்போ இந்த குட்டி தம்பி வாங்கியிருக்கான். ஓகே சரிதானேக்கா அண்ணா அண்ணாண்டியா ஒன் டவுட் அண்ணாண்டே சரி ஓகே கொடுங்க.
தம்பியாக வாங்கணும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துரும் தம்பியாக இல்லை வாங்க பேக் வாங்கின எல்லாரும் வாங்கோ அது இல்லைங்க பிரச்சனை இல்லை பேக் வாங்கின இல்லை வாங்க ஒரு தங்கச்சி வாங்க இங்கே லைன் அங்கே நிற்கணும் என்னடா பள்ளிக்கத்தில் லைன் அனுப்பிச்சிருக்கியா நிற்கிறீங்க தம்பிலாம் வாங்கடா லைனா வா கிட்ட வா தம்பி வா வைக்கப்படா இங்கே எல்லாம் வாங்க கிட்ட வார தம்பி கிட்ட வாங்க ஃபோட்டோ வா எடுத்துகிட்டு வரோம் இப்போ வந்து நாங்கள் புத்தகப்பை 30 புத்தகப்பை கொண்டு வந்து நாங்கள் ஒரு குடும்பத்தில் இங்கே படிக்கிற பிள்ளைய கூடுதலாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்கு ஏனென்றால் அப்போ 27 பேக்கு மொத்தமாக கொடுத்துருக்குறோம் 3 பேக்கு மீதி இருக்குது அதை வந்து இன்னொரு குடும்பத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க போனால் அது கஷ்டம் அதால் வந்து குடும்பத்துக்கு ஒரு புத்தகப்பை அடிப்படையில் 27 புத்தகப்பை கொடுத்துருக்குறோம் 3 நாங்கள் இன்னொரு இடத்துல வேறு பிள்ளைகளுக்கு பார்த்து கொடுப்போம் சரிதானே ஓகே உண்மையாக இந்த புத்தகப்பை தந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதலமை பிறந்த ஒரு துவிச்சக்கர வண்டி வழங்கியிருந்தார் நான் முன்னுக்கே சொல்லியிருந்தேன் எல்லாரும் சாரும் பிள்ளைகள் எல்லாருக்கும் சந்தோஷமா புத்தக போய் தந்த அங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க எல்லோரும் படிவாக படிக்கணும் என்ன நீங்களாம் படிக்கணும் உங்களுக்குரிய புத்தகம் ஒப்பிகள் மேலும் மேலும் வேறு பொருட்கள் பள்ளிக்கூடம் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் திருப்பியும் கொண்டு தருவோம் சரிதானே இதுதான் இது வந்து ஒரு விஷயம் ஒரு அந்த படிக்கிற சம்பந்தமாக கொடுக்கணுமென்றதுக்காக தான் கொண்டு வந்து உங்களை சேர்த்துருக்கேன் உங்களோட கிராமத்துக்கு அந்த அங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தினா அவருக்கு ஒரு விருப்பம் நான் மீண்டும் அவரும் கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேயும் தான் செய்யக்கூடிய சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வேறு உறவுகள் பிறந்த நாள் திருமண நாள் இப்படியா விசேஷங்கள் வார நேரங்களில் உங்களோட நினைவுக்காக நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்களில் பெரிய செலவுகள் செய்கிற இடத்துல இதே ஒரு படிப்பு சார் சம்பந்தமான ஒவ்வொரு உதவிகள் புத்தகங்கள் கொப்பிகள் பேனைகள்னு சொல்லி நீங்களும் உங்களால் இயலக்கூடியதை தந்து கொள்ளலாம் நாங்களும் வந்து இப்படியான பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வாங்கி சரியான முறையில் நாங்கள் அதை சேர்த்து எல்லோரும் படிக்கிறது தான் உண்மையாகவே இந்த எங்கள்கிட்ட தமிழற்ற ஒரு கலாச்சாரம் பண்பாடு தமிழை படித்த தமிழன் தான் உலகத்திலே தமிழன் இல்லாத இடமே இல்லை அதுவும் படித்த தமிழன் தான் உலகம் புள்ளாத்தி இருக்கிறார்கள் அப்போ கண்டிப்பாக எல்லோரும் ஊக்குவிச்சு இந்த பிள்ளைகளுக்கு புத்தக வழங்கின மாதிரி நீங்கள் திருப்பியும் வேறு நிகழ்வுகள் வரைக்க உதவிகளை செய்து கொள்ளுங்க ஓகே தானே வேறு என்ன ஓகே நாங்கள் இதோட வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமான பிரச்சனை வெயில் இங்கே பயங்கர வெயில் இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்து போச்சு பரவாயில்ல ஆனால் இப்போ கிளைமேட் வந்து நெல்லையாக இருக்குது கொஞ்சம் விருண்டாக கூட கிளைமேட் வந்து நெல்லையாக இருக்குது இப்படியாவது சந்தோஷமாக இந்த வேகை கொடுத்ததுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் பாய் எல்லாரும் பாய் சத்தமாக இருக்க சொல்லுங்க